வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் தாங்க. இந்த சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பாதி வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம கிள்ளி போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இந்த டைமில் நான் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்கி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்க்காம நல்லா காயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டிஷ் சூப்பராக இருக்கும். இப்போது அந்த எண்ணெயிலேயே அந்த கோவக்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு டைம் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஓரளவு வெந்திருக்குது. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த கோவக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதேமாதிரி சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. கோவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பவுடர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நிலக்கடலையே ஒரு ஆயில் எசன்ஸ் இருக்குங்க, அதனால் நல்லா சேர்த்து விட்டுறலாம். நம்ம பாருங்கள், நல்லா சேர்த்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கோவக்காய் நிலக்கடலை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா வகையான குழம்பு சாதம் கூடயும் நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் இப்போது இந்த கோவக்காய் நிலக்கடலை வறுவலை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.